பிரித்தானியாவில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் அந்நாட்டு தொழிலாளர் கட்சி அரசாங்கமும் வேலைவாய்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் திணைக்களமும் இணைந்து புதிய நிதியுதவி திட்டம் ஒன்றை உறுதிப்படுத்தியுள்ளன. இதன்படி 2001ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்த இளைஞர்களை வேலை பயிற்சிக்கு அமர்த்தும் சிறு மற்றும் நடுத்தர வணிக நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு இளைஞருக்கும் தலா 2000 பவுண்டுகள் வீதம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேலைவாய்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் துறை செயலாளர் பேட் மேக்ஃபேடன் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இளைஞர்களுக்கான வேலை பயிற்சி வாய்ப்புகள் கணிசமாக குறைந்திருந்தன. இது பல இளைஞர்களின் எதிர்கால ஏணியை எட்டி உதைப்பது போல் அமைந்தது. நாங்கள் இந்த நிலையை மாற்றி இளைஞர்களுக்கு உயர்தர பயிற்சிகளையும் அவர்களின் முதல் வேலை வாய்ப்பையும் பெற்றுத்தர நிதி ஒதுக்கீடுகளை அதிகரிக்கின்றோம். வரும் இலையுதிர் காலம் முதல் 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை பணியில் சேர்க்கும் சிறு நிறுவனங்களுக்கு இந்த 2000 பவுண்ட் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். கல்வித்துறை செயலாளர் பிரிஜிட் பிலிப்சன் தெரிவிக்கையில், இளைஞர்கள் தங்களின் எதிர்காலம் குறித்து எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக அமைய வேண்டும். சிலர் பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல விரும்பலாம், இன்னும் சிலர் தொழில்நுட்ப பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கலாம். பல்கலைக்கழக மாணவர் கடன்களில் நடக்கும் முறைகேடுகளை தடுத்து கல்வி தரத்தை உயர்த்துவதன் மூலம் மாணவர்களுக்கும் வரி செலுத்துவோருக்கும் உண்மையான பலன் கிடைப்பதை உறுதி செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் வெளியான மில்பர்ன் அறிக்கையின்படி, பிரித்தானியாவில் தற்சமயம் வேலை, கல்வி அல்லது எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் இருக்கும் இளைஞர்களில் 7 ஒருவருக்கு பல்கலைக்கழக பட்டம் உள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தரம் குறைந்த பல்கலைக்கழக படிப்புகளை கட்டுப்படுத்தவும், முதலீடுகளை இளைஞர்களுக்கான தொழில் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளின் பக்கம் திருப்பவும் இளைஞர்களுக்கான புதிய ஒப்பந்தம் என்ற திட்டத்தை லேபர் கட்சி அரசு முன்னெடுத்துள்ளது.